வணக்கம் மக்களே. நமக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி வாங்குவோம், அதிகமாக வாங்குவோம். அதை புழு பூச்சி வராமல் பாதுகாக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சுத்தமான ஈரம் பதாமல் ஒரு டப்பு ஒன்று எடுத்துக்கிறோம். 25 கிலோ கொட்டுற மாதிரி நான் 25 கிலோ அரிசிலாம் அதில் வந்து பிரியாணி இலை எடுத்துக்கிறோம். இது மாதிரி பிரியாணி இலை, காஞ்ச மிளகா இது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங்கில் 2 பிரியாணி இலையும் 2-3 காஞ்ச மிளகாவும் அதில் டப்பில் போட்டுக்கிறோம். ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கிட்டோம். அப்புறம் அரிசி எடுத்து பாதி அளவு அந்த காவாசி அரிசியை 25 கிலோவில் காவாசி அரிசியை ஃபஸ்ட்டு கொட்டிக்கணும். அந்த சைடு ஃபுல்லாக கொட்டிக்கிட்டு மறுபடியும் பாதி கொட்டின பிறகு மறுபடியும் ஒரு 4-5 பிரியாணி இலை காஞ்ச மிளகா போட்டு மறுபடியும் அரிசி கொட்டி ஃபுல் பண்ணிக்கிறோம். மொத்த அரிசியும் போட்டு ஃபுல் பண்ணிக்கிறோம். மொத்தத்தையும் போட்டு ஃபுல் பண்ண பிறகு மறுபடியும் கடைசியாக முடிஞ்ச பிறகு மறுபடியும் மேலாப்பில் பிரியாணி அரிசியும் காஞ்ச மிளகா போடுறோம். இது மாதிரி ஆளாக்கு இதான் என் ஆளாக்கு எப்போவும் நெட்டு கொக்கா வைக்கக்கூடாது, சாய்ச்ச மாதிரி தான் வைக்கணும். அரிசி எடுக்கும் போது கொஞ்சம் அரிசி ஆளாக்கில் போட்டு வைக்கணும். இது மாதிரி நான் பண்ணுறேன், நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்கள்.